ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு வர நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டெய்லி வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாடு நுகர்வுப் பொருள் வாணிபக் கழகம். சரிங்களா? தமிழ்நாடு நுகர்வுப் பொருள் வாணிபக் கழகம், அதாவது வந்து பார்த்தோன்னா ரேஷன் கடையில் வந்து பார்த்தோன்னா ஜாப் வந்திருக்கு. இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப் வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணலாம், த்ரூ ஆஃப்லைன் மோடு தான். சரிங்களா? எப்படி ஆஃப்லைன் மோடு, அதாவது வந்து ஆஃப்லைனில் நம்ம விண்ணப்பத்தை டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு தபால் மூலமாக அனுப்பணும். எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். இது தமிழகத்தில் இருக்க எல்லா பேருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எந்த இடத்துலையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லலை. ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வந்து என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? மொத்தம் 3 டைப் ஆஃப் ஜாப் வந்திருக்கு. இந்த 3 டைப் ஆஃப் ஜாப்பு 3லேயும் வந்து பார்த்தோன்னா 80 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, பருவகால பட்டியல் எழுத்தருக்கு வந்து பார்த்தோன்னா 80 வேக்கன்சியும், பருவகால உதவுபவருக்கு வந்து பார்த்தோன்னா 80 வேக்கன்சியும், காவலருக்கு வந்து பார்த்தோன்னா 80, மொத்தம் வந்து பார்த்தோன்னா 240 வேக்கண்ட் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 240க்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதிலே இங்கே பாருங்களேன், கடைசியாக சொல்லியிருப்பாங்க, விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கவும், ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 போஸ்டிங்குமே விண்ணப்பம் பண்ணலாம். உங்கள்கிட்ட எலிஜிபிள் இருந்தால், நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3க்குமே எலிஜிபிள். சரிங்களா? அந்த தான் இவங்களே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அப்போ 240 போஸ்ட்டுமே நமக்கு தான். சரிங்களா? ஒரு ஆள் 240 போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா போட்டி போடலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, பட்டியல் எழுத்தருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளங்கலை அறிவியல், வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம், அதாவது ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். காவலருக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். இந்த டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தோம்னா இந்த 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்தோம்னா 2க்கு, 8th முடிச்சிருக்கவங்க பார்த்தோம்னா ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதில் ஏஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி. சரிங்களா? அதாவது குறைந்தபட்ச வயது வந்து 18ம், அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா 32. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. அப்போ மேலே இருக்கிறது எல்லாமே குறைந்தபட்ச வயது. இது ரிலாக்ஸேஷன். சரிங்களா? இது அதிகபட்ச வயது 37ங்கிறது ஒரு கம்யூனிட்டிக்கும். எஸ்சிக்கு 7 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஏ 4 வருஷம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா த்ரூ ஆஃப்லைன் மோடு தான். அதை நம்ம எல்லாமே டீட்டெயில் பார்க்கலாம். இதுக்கு சேலரி பார்த்துடலாம். 3க்குமே சேலரி ஒரே இது தான். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 5285 ரூபா ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸு, அதோடு சேர்த்து 5087 ரூபா ப்ளஸ் ட்ராவல் அலவன்ஸு. சரிங்களா? இந்த மாதிரி 3 இதுக்குமே சேலரி வந்து சேமாக தான் இருக்குது. இது விண்ணப்பிக்க கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/10/2025 மாலை 5 மணிக்குள்ளே நம்ம விண்ணப்பிக்கணும். சரிங்களா? மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 4ஆம் தேதி, இந்த 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளில் எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த்ரூ போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிடலாம். சரிங்களா? இது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன வேணும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். த்ரூ ஆஃப்லைன்னா ஏன்னா. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் தான். சரிங்களா? இது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், இல்லை அந்த தாலுக்காவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் எந்த இடத்துலையுமே குறிப்பிடல. பொதுவாக தான் இந்த இதை வச்சு சொல்லியிருக்காங்க. நான் அதை வச்சு தான் சொல்கிறேன், எல்லா பேரும் விண்ணப்பிக்கலான்ட்டு. சரிங்களா? அப்போ புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2வது தளம் ஏ பிளாக்கு, வெண்பாக்கம், செங்கல்பட்டு. இதுதான் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்பணும். சரிங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது டவுட்னா சொல்லுங்கள். தமிழ்நாடு நுகர்வுப் பொருள் வாணிபக் கழகம் செங்கல்பட்டு மண்டலத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிய பருவகால காலி பணியிடங்களுக்கான முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம், புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2வது தளம் ஏ பிளாக், வெண்பாக்கம், சென்னை என்ற முகவரிக்கு 1/7/2025. 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தோன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுதான் அட்ரஸ். மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அட்ரஸ். நம்ம இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து பார்த்தோம்னா த்ரூ போஸ்டரில் அனுப்பணும். 7ஆம் தேதிக்குள்ளே மாலை 5 மணிக்குள்ளே போகிற மாதிரி. சரிங்களா? இதில் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கல்வி சான்று, ஜாதி சான்று, அடுத்து வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்று, அதுக்கப்புறம் வயது உறுதி சான்று, ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவ வீரர் இருப்பின் அதற்கான சான்று ஆகியவற்றை 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குடன் பதிவு அஞ்சல் மூலம் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பணும். இதுக்கு வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2 விதமாக சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா பருவகால பட்டியல் எழுத்திற்கும் உதவுபவருக்கும் வந்து பார்த்தோம்னா இது வந்து த்ரூ அவங்க கல்வி மதிப்பெண்ணை வச்சு 50 மார்க்கும், இன்டர்வியூ வச்சு 50 மார்க்கும் எடுக்கிறாங்களாம். இதே வந்து காவலருக்கு வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக 100 மார்க்கு. அது வந்து பார்த்தோம்னா நமக்கு டேரெக்ட் இன்டர்வியூ தான். சரிங்களா? இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விண்ணப்பிக்கப்படும் பதவிக்கு வந்து பார்த்தோம்னா பேரை கரெக்டாக குறிப்பிடணும். எல்லா பேரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3
விண்ணப்பத்துக்கும் நம்ம பண்ணலாம். இது ஆஃப்லைன் மோடு தான். இது வந்து நம்ம அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் .tn.gov.in இந்த வெப்சைட்டு சரிங்களா. இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும். நான் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓப்பன் ஆகலை. நீங்கள் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். அதில் தான் நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சனிக்கிழமை நம்ம 7ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். நீங்கள் இன்றைக்கே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு டவுன்லோட் பண்ணி நாளைக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்டில் சொல்லியிருக்காங்களோ அதை வச்சுட்டு ஆர்எம்எஸில் அனுப்பிச்சுடுங்க. இந்த ஆர்எம்எஸ் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னா ஒன்று பஸ் ஸ்டாண்டில் இருக்கும், இல்லைன்னா ரயில்வே ஜங்ஷனில் இருக்கும். நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கிங் டே கிடையாது. நாளைக்கு வந்து பார்த்தோன்னா லீவு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயோ இல்லை ஜங்ஷன் போயோ நீங்கள் அப்ளை பண்ணினா உங்கள் அப்ளிகேஷன் திங்கக்கிழமை ரிசீவ் ஆயிரும். லாஸ்ட் நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிரும். ஸோ இதில் வந்து குறிப்பிட்டு இவங்க தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லலை. அதனால் எல்லா பேரும் அப்ளை பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். தவறாமல் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.